குழந்தை பிறந்து 15 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது, பால் கம்மியாக இருக்குது அப்படின்னு ரெகுலராக இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸாக எனக்கு அந்த மாதிரி கால்ஸ் தான். ஸோ அதில் சொல்கிறத நான் இந்த ஷார்ட்ஸில் சொல்லிடுறேன். என்னென்னா, உங்கள் செரிமான பையில் குழன்னு கூயியாக ஏதாவது ஒரு ஃபுட் இருக்கணும். கஞ்சி கண்டினியூஸாக 24/7 இருக்கணும் அந்த வயிற்றுக்குள்ளே. தண்ணியே ஏதாவது இருந்தால் தானே பாலாக வரும். டீஹைட்ரேஷன் தான் பிரச்சனை. நைட்டு 9 மணிக்கு தோசை தின்னுட்டு காலையில் 10 மணிக்கு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு பால் வரலன்னு எனக்கு யாராவது இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்க, முடிச்சுட்டேன். தயவு செஞ்சு சாப்பிடுங்க, நிறையா சாப்பிடுங்க. தேங்காய் சாப்பிடலாமா, சாப்பிட்லாம். தேங்காய் பால் இடியாப்பம் சாப்பிடலாமா, சாப்பிட்லாம். கஞ்சியாக சாப்பிடுங்க. ராகி கஞ்சி, ஓட்ஸு கஞ்சி, இல்லை அரிசி மாவே இடியாப்ப மாவை போட்டு கரைச்சி கஞ்சி, ஏதோ ஒன்று கஞ்சியாக உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கணும். கொய்யாப்பழம், அப்புறம் என்ன வாட்டர்மெலன், ஏதாவது ஒன்று அந்த குழன்னு இருக்கிற ஃப்ரூட்ஸு ஏதாவது நிறையா சேர்த்துக்கணும். வாழைப்பழம்